மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்திலே பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். என்னை கேட்கிற அன்பான தேவஜனமே, தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்ட ஆபிரகாமை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் எப்பொழுது என்னென்ன வார்த்தை சொன்னாலும், எந்த நிலையில் சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து அவருடைய சொற்படி கேட்டு நடந்த ஒரு மனிதனாயிருந்தான். ஆண்டவர் அவனுக்கு அந்த வார்த்தையை சொல்லும் போது, உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு, நீ இப்போது இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போய் என்று சொன்ன போது வயது சென்ற ஒருவனாயிருந்தான். 75 வயது சென்றவனாய் இருந்த போதிலும் கூட அவன் மறுப்பு ஒன்றுமே பேசவில்லை. சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் 100 வயதிலே அவனுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்தார். அந்த குழந்தை சற்று வளர்ந்த பிற்பாடு இவன் இன்னும் என்மேல் பற்றுதலாய் இருக்கிறானா, இன்னும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா, இன்னும் என்மேல் அன்பாய் இருக்கிறானா, அல்லது என்மேல் உள்ள அன்பு மகன் மேல் சென்று விட்டதா என்று அவனை சோதிக்க விரும்பி ஆண்டவர் அவனை அழைத்து, உன் ஏக சுதனை எனக்காக நீ மோரியா மலைக்கு சென்று பலி செலுத்து என்று சொன்ன போதிலும் அவன் அப்படியே பலி செலுத்த புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை கை கொண்டு நடக்கிறார்களோ, அவருடைய சொற்படி கேட்டு நடக்கிறார்களோ, அவர்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்து காலத்திலும் பயப்படாதிருப்பான். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் சொல்லுகிறது. எரேமியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லக்கூடிய, நான் கற்பிக்கிறவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவர்களே என் பிள்ளைகளாயிருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். ஆமெனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்பீர்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மட்டும்தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். எனவே தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், அவருடைய சொற்படி கேட்டு நடங்கள். நிச்சயம் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், மகிழ்ந்திருப்பீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.